காட் bless யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்தி கூட ஒரு வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 10வது வசனம். நீங்கள் பாருங்கள், நான் உன்னுடனே கூட இருக்கின்றேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேலே கை போடுவதில்லை, இந்த பட்டணத்திலே எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். பாருங்கள், நீ பயப்படாதே, பயப்படாமல் நீ என்ன பண்ணு, பிரசங்கம் பண்ணு, நீ பயப்படாது, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து பவுலுக்கிட்டே சொல்லுகிறார். பவுல் என்ன பண்ணுறாருன்னா, கொரிந்தி பட்டணத்தில் போய் அவனை பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும்போது, கொரிந்தி பட்டணத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும்போது அந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாரு, பவுல் மேலே விரோதமாக வரும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாதே, இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்களுக்கு எனக்கு உண்டு, அதனால் நீ என்ன பண்ணு, நீ தைரியமாக நீ பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் யார் சொன்னது? ஒரு அதிகாரியோ அதிகாரியோ ராஜாவோ சொல்லலைங்க. யார் சொன்னது? ஆண்டவரே சொன்னார். ஆண்டவர் சொல்லும்போது அவரை தைரியமாக பிரசங்கம் பண்ணார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். கொரிந்து பட்டணமே அந்த ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். ஏன்னா தேவனை சொல்லும்போது, தேவனோட வார்த்தை நம்மளுக்கு வரும்போது ஒரு தைரியம், ஒரு சமாதானம் நம்மளுக்கு இருக்கும். அதுபோல் தான் அந்த பவுல் அங்கே பிரசங்கம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க, நீ பயப்படாதே. அதே போல் தான் அன்பானவர்களே, நீங்கள் கூட என்ன பண்ணனா, யார் உங்களுக்கு விரோதமாக வர்றாங்களா, உங்களுக்கு விரோதமாக பேசுகிறாங்களா, உங்களுக்கு விரோதமாக கிரியைகள் செய்கிறாங்களா, ஆனால் தேவனை பாதத்தில் ஒப்பு கொடுங்க. ஆனால் நீங்கள் அவருக்கு சொல்லுங்கள். அவர் சொல்கிறார், பார்த்தீங்களா, உனக்கு விரோதி எனக்கு விரோதி, உன்னை செபிக்கிறவன் நான் செபிக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவன் நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நீ சும்மா இரு, நான் யுத்தம் பண்ணிக்கிறேன் என்றார். யுத்தம் யெகோவாதே, நம்மளது கிடையாது. அதனால் யார் உங்களுக்கு விரோதமாக பேசினாலும் சரி, யாரும் உங்களுக்கு விரோதமாக வந்தாலும் சரி, கர்த்தருக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறாரு. இன்னொன்று, கர்த்தர் அவங்க விரோதிகளிலிருந்து உங்களை விடுதலை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். நம்ம வேத வசனத்தை நம்ம பார்க்கும்போது, நீ பயப்படாதே பயப்படாதே அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகள் 365 வாட்டி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அதுபோல் தான் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பயப்படாதபடி யார் என்ன பேசினாலும் சரி, ஆண்டவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் பார்க்கும்போது யாத்ராகம் 4:12 நீங்கள் பார்க்கும்போது மோசேக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், அதனால் நீ போ, நான் உன் வாயுடனே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். பார்த்தீங்களா, நீ வாயுடன் நான் இருப்பேன், நீ என்ன பேசணுமோ அந்த பார்வன் ராஜா கிட்ட நான் என்ன பேசுகிறேன், நீ போ அப்படின்னு சொல்லி தைரியம் சொல்லி மோசேவன் அனுப்புகிறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, மோசே போகும்போது அந்த பார்வன்கிட்டே பேசுகிறது எப்படி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணார், வாயில் வார்த்தைகளை போட்டு பேச வைத்தார். அங்கே பாருங்கள், இஸ்ராவேல் ஜனங்களை விடுவிக்க தேவன் என்ன பண்ணுறாரு, அந்த ஜனங்கள் முன்பாக 10 வாதைகள் அங்கே வர வைத்து அந்த ஜனங்களெல்லாம் பார்க்கும்படி அற்புதமாய் அவர் என்ன பண்ணுறாரு, நடத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களே, அதுபோல தான் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு விரோதமாக, உன் குடும்பத்துக்கு விரோதமாக, ஒரு சரீரம் கூட நமக்கு இது இல்லையா, அது சரீரத்துக்கு விரோதமாக போராடுகிற அந்த ஆவிகளெல்லாம் நம்மளை விட்டு வெளியே போகணும். அது மாத்திரம் கிடையாது, உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற ஜனங்கள், உங்களுக்கு பேசுகிற ஜனங்கள், உங்களுக்கு விரோதமாக வர ஜனங்களுக்கு கூட தேவன் என்ன பண்ணுறாரு, எதிர்த்து நிற்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம். அதே போல் மத்தேயு 28:20 நீங்கள் பாருங்கள், நான் உங்களுக்கு கட்டளை இடவில்லையா, அவர்கள் கை கொள்ளும்படிக்கும் அவர்களுக்கும் உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரையாந்தரும் சகல நாட்களும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொல்கிறார். பார்த்தீங்களா, இஸ்ராவேல் ஜனங்கள் அவங்கள பார்த்து சொல்கிறேன், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் உபதேசம் பண்ணுங்க, இதோ உலகம் முடிவும் பரியாந்தரும் சகல நாட்களும் நான் உன்னோட இருக்கிறேன். அன்பானவர்களே, இந்த வார்த்தை பாருங்கள், சகல நாட்களும் உங்களோட நான் இருக்கிறேன். அப்போ நான் பாருங்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளோட தேவன் இருக்கிறார். நம்ம போக்கத்தையும் வருத்தியும் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் நம்ம கையின் பிரயாசத்தும் தேவன் என்ன பண்ணுறாரு, பார்த்து கொண்டிருக்கிறார், நம்மளோட நடந்து கொண்டிருக்கிறார். அதே போல தான் நீங்கள் என்ன பண்ணி, எந்த ஒரு காரியம் இருந்தாலும் பயப்படாதீங்க, கர்த்தர் பாதத்தில் ஒப்பு கொடுங்க. அவங்கள நீங்கள் செபிக்காதீங்க. உங்களுக்கு விரோதமாக வர்றவங்களை நீங்கள் செபிக்கிறதோ பேசுகிறதோ திட்டுறதோ இதெல்லாம் எதுவுமே இல்லாதபடி தேவனே இப்படி இந்த மாதிரி. ஆனால் நீங்கள் அநியாயமாக போகக்கூடாது. அநியாயமாக நீங்கள் போகும்போது தேவனு உனக்கு உதவி செய்ய முடியாது. அடுத்தவன் பொருளுக்கு நீ ஆசைப்படும் போது தேவனு உனக்கு உதவி செய்ய முடியாது. ஆனால் நீ உண்மையாக இருக்கும்போது, உன் மேலே யாராவது வரும்போது, அப்போ நீ என்ன பண்ணலாம், கர்த்தரே உனக்கு என்ன பண்ணார்,
வழக்காடுகிறவராக இருக்கிறார். அதுபோல் அன்பானவர்களே, இந்த வார்த்தை நீங்கள் கேட்குறீங்க, உனக்கு யார் விரோதமாக வந்தாலும் சரி, என்ன காரியங்களும் நடந்தாலும் சரி, கர்த்தர் உனக்கு உதவியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே சுவாமி, இது வானத்தையும் பூமியும் படுத்த கர்த்தாவே, தேவனே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த உலகத்தில் உங்களை தவிர எங்களுக்கு வேறு யாருண்டு சுவாமி. இந்த வார்த்தைகளை கேட்குற ஒவ்வொரு கர்த்தாவை பிள்ளைங்கள் மேலே தேவா உங்கள் பிரசன்னம் இருக்கட்டும், உங்கள் அபிஷேகம் இருக்கட்டும். அவங்களுக்கு விரோதமாக கர்த்தாவே ஸ்தோத்திரம், அவங்க குடும்பங்களுக்கு விரோதமாக கர்த்தாவே, உங்கள் சரீரத்துக்கு விரோதமாக ஆண்டவரே கர்த்தாவே, அவங்க ஊழியங்களுக்கு விரோதமாக சுவாமி எழும்புற எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு ஆயுதங்களும் வாய்க்கவே போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே நீரே கர்த்தாவே ஸ்தோத்திரம், நியாயம் தீர்க்கிற கர்த்தர், யுத்தமும் யெகோவாதே கர்த்தாவே, உங்களுக்கு தான்ப்பா இந்த யுத்தமும். தேவனே உங்கள் பிள்ளைங்களுக்கு விரோதமாக எழும்புற எந்த ஒரு மனிதனுங்களும் கர்த்தாவே அப்பா ஆயுதங்களை வாய்க்காமே போக பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் விடுதலை கொடுத்த கர்த்தாவே சாட்சியாக நிறுத்த உதவி செய்யுங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை கேட்குற ஒவ்வொரு ஜனங்களும் ரட்சிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.